ஜூன் 17. புனித ஆல்பர்ட் கிமியோலோஸ்கி. போலந்து நாட்டிலுள்ள இகரோமியோ பகுதியில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1845 ஆண்டு ஆகஸ்ட் 20 பிறந்தார் ஆல்பர்ட் கிமியோலோஸ்கி. வேளாண்மை துறையில் கல்வி பயின்ற ஆல்பர்ட் அரசியலில் ஆர்வம் கொண்டவராகவும் புரட்சிகரமான சிந்தனைகளிலும் சிறந்து விளங்கினார். கிபி 1863 ஆண்டு இகலோமியோ பகுதியில் ஏற்பட்ட கலகத்தில் ஒரு காலினை இழந்த இவர் மனித உரிமை மீறலுக்கு எதிராக குரல் கொடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்தார். ஓவியக் கலையில் தீராத ஆர்வம் கொண்ட ஆல்பர்ட் ஆண்டவரின் பணிகளை செய்வதற்கு விருப்பம் கொண்டு கிபி 1887 ஆண்டு ஆகஸ்ட் 25 பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினில் சேர்ந்து அருட்சகோதரராக அருட்பொழிவு பெற்றார். எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இறைப்பணிகள் செய்த அருட்சகோதரர் ஆல்பர்ட் ஆல்பர்டைன் என்ற இருபால் துறவற சபையினை தொடங்கி எளிய மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான பணிகளை செய்தார். ஆண்டவர் இயேசு பாவிகளை மீட்டெடுப்பதற்கும் மனித பண்புகளை வளர்த்தெடுப்பதற்கும் மண்ணில் வந்தார் என்று அறிக்கையிட்ட அருட்சகோதரர் ஆல்பர்ட் தன் வாழ்நாள் முழுவதும் எளிய மக்களுக்கு தன் வாழ்வினை அர்ப்பணித்தார். செயற்கை கால் பொருத்திக் கொண்டு மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகளை செய்த அருட்சகோதரர் ஆல்பர்ட் கிமியோலோஸ்கி கிபி 1916 ஆண்டு டிசம்பர் 25 விண்ணகப் பிறப்படைந்தார். ஏழை மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு ஆண்டவரின் பணிகளை செய்த அருட்சகோதரர் ஆல்பர்ட் கிமியோலோஸ்கி அவர்களை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1989 ஆண்டு நவம்பர் 12 புனிதராக உயர்த்தினார். புனித ஆல்பர்ட் கிமியோலோஸ்கி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அவர் நிறுவிய ஆல்பர்டைன் துறவற சபையின் வளர்ச்சிக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம்.